السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على من رسول الله رحمة للعالمين نبينا إمامنا سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமதானை நாம் அடைந்து ரமதானுடைய கடைசி தினத்துடைய முதலாவது பிறை நாம் எழுதுவது. இன்றைய தராவீஹ் தொழுகையில் சூரா சுமர், அதை தொடர்ந்து சூரா முஃமின், இரண்டு சூறாக்கள் ஓதப்பட்டு 23வது ஜுஸுக்கும் 24வது ஜுஸுக்கும் இது கொஞ்சம் விஷயங்கள் படிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 112 வசனங்கள் இன்றைய தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தஃசீர் அடிப்படையில் பார்க்கும்போது கடைசியாக சூரா அஸ்-சபாவில் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் படிக்கும். அதில் எப்படி இந்த சபா நகரம் அழியப்பட்டது, அதன் பின்பாக சூரா சபாவில் சொல்லப்பட்டிருக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இது சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி கடைசியாக பார்த்துக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்பாக குர்ஆனில் பதிவாகிறது சூரா சபாவுக்கு பிரகாரம் சூரா அல்-ஃபாத்திர் இந்த இடத்தில் பதிவாகிறது. சூரா அல்-ஃபாத்திர் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர். ஃபாத்திர் என்று சொன்னால் படைக்கக்கூடியது. படைத்தல் என்ற இந்த பெயருக்கு இரண்டு விதமான அரபி பெயர் சொற்கள் இடம். ஒன்று அல்-ஹாலிக். ஹாலிக் நாம் பார்த்திருக்கோம், நிறைய இடத்தில் கேட்டுவிட்டோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் அல்-ஹாலிக் குல்லி ஷை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயத்தையும் படைக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படி ஹாலிக் என்று சொன்னாலும் படைக்கக்கூடியவன், அல்-ஃபாத்திர் என்று சொன்னாலும் படைக்கக்கூடியவன், இரண்டும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் தான். ஆனால் ஹாலிக்குக்கும் ஃபாத்திருக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அல்-ஃபாத்திர் எப்படிப்பட்ட படைப்பாளர் என்று சொன்னால் புதுவிதமான படைப்பு. புதுவிதமான படைப்பு, அந்த புதுவிதமான படைப்பு இதற்கு முன்பு யாரும் படைத்திருக்க மாட்டார். எந்த ஒரு பேஸ்மெண்ட்டும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் திடீரென்று படைக்கக்கூடிய விஷயத்திற்கு அல்-ஃபாத்திர் என்று அரபியில் சொல்லப்படும். இதற்கு முன்பாக அப்படி போன்ற ஒரு படைப்பை எந்த ஒரு படைப்பும் கற்பனையே செய்திருக்கார். அப்படிப்பட்ட விஷயங்களை படைப்பதற்கு ஃபாத்திர் என்ற பெயர் பயன்படும். ஆனால் ஹாலிக் அப்படி கிடையாது. படைத்த விஷயத்தை திரும்ப திரும்ப படைப்பதற்கு அல்-ஹாலிக் என்ற பெயர் பயன்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறார். அதற்கு பின்பாக எல்லா மனிதரும் அல்லாஹ் படைக்கிறான். இப்பொழுது முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் பொழுது அந்த செயலுக்கு ஃபாத்திர் என்று சொல்லுவோம். அதற்கு பின்பாக தொடர்ந்து அது போன்ற மனிதர்கள் அல்லது அது போன்ற விஷயங்களை படைப்பதன் காரணமாக இந்த இடத்தில் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய படைப்புக்கு அல்-ஹாலிக் என்று சொல்லப்படும். இது எல்லாம் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள். இந்த அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் தமிழாக்கம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு வேர்டு தமிழாக்கம் செய்யலாம். ஆனால் அர்த்தம் ரீதியாகவும் தஃசீர் ரீதியாகவும் இருக்கக்கூடிய அது பயன்பெற்றக்கூடிய அந்த இடங்கள் ரீதியாக பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவும் அதனுடைய ஆழமான நிறைய அர்த்தங்கள் வைத்திருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் பார்க்கும்போது படைத்தல் என்ற விஷயத்திலும் இரண்டு விதமான பெயர்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சூரா ஃபாத்திருடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹ் ஃபாத்திர் என்ற பெயரை பயன்படுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான் அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த அல்லாஹ்வுக்கு புகழானது, அவனே ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன், இன்னும் வானம் பூமியை மட்டும் படைப்பது கிடையாது. இதில் அல்லாஹ் மலக்குமார்களும் ருசுலன் அவர்கள் செய்தி அனுப்பக்கூடிய நபர்களாக மலக்குமார்கள் அல்லாஹ் ஆக்குகிறான். இந்த மலக்குமார்களை செய்தி அனுப்பக்கூடிய நபர்களாக அல்லாஹ் ஆக்குகிறான். அந்த மலக்குமாரோட தன்மை என்ன? உளி அதிநேகத்தில் அவர்கள் சிறகுடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் சிறகுடையவர்களாக இருக்கிறார்கள். மஸ்னா இரண்டு சிறகுடையவர்கள், சுலாசா இரண்டு, சில மலக்குமார்களுக்கு 3 சிறகுகள் இருக்கலாம், ஒரு பா. சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் 4 இறக்கைகளை கொடுக்கிறார். இது இந்த இறக்கைகள்லாம் எப்படி இருக்கும்? இது அல்லாஹ் நன்கு இருக்கும், நானும் பார்த்து கிடையாது. ஆனால் அல்லாஹ் சில மலக்குமார்கள் 2, 3 அல்லது 4 இறக்கைகளை தருகிறான். யஸீது ஃபில் கல்பி மா யஷா. ஆனால் சில படைப்புகளுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகமான இறக்கைகளை தருகிறான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறான். எனவே மலக்குமார்களுடைய இந்த உருவம் சம்பந்தமான விஷயம் இந்த இடத்தில் பேசப்படுகிறது. சில மலக்குமார்கள் 2 இறக்கைகள் இருக்கும், சில பேர் 3 இருக்கும், சில பேர் 4 இருக்கும். ஹதீஸ்களை பார்க்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய பயணம் என்று ரசூலுல்லாஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை காண்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காணும் பொழுது கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 600 ரக்கைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 600 ரக்கைகள் இருக்கு. அவருடைய ரக்கைகள் முடிவுமா எல்லா 600 ரக்கையும் அவர் விரிக்க ஆரம்பித்தார் என்று சொன்னால் அது உலகத்தையும் உலகத்தினுடைய அனைத்து விஷயத்தையும் அதை மறைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய ரக்கைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருக்கார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். இப்படி இந்த இறக்கை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மலக்குமாருடைய விஷயங்கள் எல்லாம் மிகவும் அதிசயமான ஒரு விஷயம் நாம் பார்க்கிறோம். அதாவது மலக்குமாருடைய சக்திகள் சம்பந்தமான பேசக்கூடிய இடங்கள் பற்றி பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்கப்பட விஷயம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம்
நமக்கு தெரியும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இந்த உலக வரலாற்றில் இப்படி ஒரு சமுதாயம் முதலாக மானக்கேடான விஷயங்களை பகிரங்கமாக செய்த ஒரு சமுதாயம். அல்லாஹ் ஃபித்ராவாக இயற்கையாக என்ன விஷயத்தை வைத்திருப்பானோ அந்த ஃபித்ரா இயற்கை மாற்றி விட்டார்கள். இயற்கையை மாற்றிவிட்டு தவறான விஷயங்களில் ஆழமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி எல்லாம் அழிக்கிறான் என்று சொன்னால், முதலில் அவர்கள் மத்தியில் வானத்திலிருந்து முசவ்வமத் வானத்திலிருந்து அல்லாஹ் கற்களை எறிகிறார். எப்படிப்பட்ட கற்கள் என்று சொன்னால், அந்த கற்களில் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். பெயர்கள் எழுதப்பட்ட கற்கள் என்பது வானத்திலிருந்து விழும். யார் அந்த கல்லில் என்ன பெயர் இருக்கிறதோ கரெக்டாக அந்த நபர் மீது படும். அந்த நபர் அதன் மூலமா அழிந்துள்ளார். இப்படி இரவோடையவாக வானத்திலிருந்து கற்களை, நெருப்பாலான கற்களை அல்லாஹ் எரித்து அவர்கள் அழித்தான். இது எல்லோரும் கிடையாது, சில காஃபிர்களை அல்லாஹ் அழித்தான். இன்னும் அதிகமான மொத்த ஊரையும் அழிவு என்று சொன்னால் மொத்த சமுதாயம் அழித்துவோம். இந்த மொத்த ஊரையும் அல்லாஹ் எப்படி அழிக்கிறான்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இதற்காக அதாப் தரக்கூடிய தனிப்பட்ட மலக்கும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் இதையெல்லாம் தன்னுடைய திருமையில் பேசும் பொழுது மலக்குமார் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவருடைய பூமி இருக்கிறது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமாக அந்த பூமியை அப்படியே அவர்கள் தூக்கி அப்படியே மாற்றிவிட்டார். ஃபஜஅலஹா ஆலியஹா சாஃபிலா, அதனுடைய மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக மாற்றிவிட்டார். மேற்பகுதி கீழ்ப்பகுதி என்றால் இப்படி நாம் அதாவது சாதாரண ஒரு தோசையோட சப்பாத்தி எப்படி திருப்பி போடும் அந்த மாதிரி முழு நகரத்தை முழு சிட்டி என்ன செய்தார்கள், அப்படியே தூக்கி மாற்றிவிட்டார். இது உலமாக்கள் சொல்வார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய ஃபித்ராவை அல்லாஹ் இயற்கையான விஷயத்தை கொடுத்து அந்த இயற்கை அவர்கள் திருப்பி மாற்றி விட்டார்களோ அவருடைய பூமியும் அல்லாஹ் அப்படியே திருப்பி விட்டான். எப்படி செய்யறோ அப்படி அல்லாஹ் அப்படி அறிவு என்று சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. எனவே ஒரு நகரத்தையே இப்படி மாற்றக்கூடிய அளவுக்கு என்று சொன்னால் மலக்குமார் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய சீராக நாம் பார்க்கிறோம், தாயிஃப் நகருடைய மக்கள் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி தாயிஃப் நகரத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வெளியேறிய பின்பு அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரை வருகிறார்கள், இந்த மலைகளுக்கு பொறுப்பாகக்கூடிய ஒரு மலக்கு இருக்கிறார். இந்த மலைகள் நகர்வது, வளருவது, அழிவது இதெல்லாம் அந்த மலத்துக்கு தனிப்பட்ட ஒரு பொருள். அந்த மலக்குமாரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து வருகிறார். எதற்காக? நீங்கள் ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டார் என்று சொன்னால் இந்த தாயிஃப் நகரம் மலைகளால் சூழப்பட்டிருக்கும். சூழப்பட்ட மலைகளை அப்படியே ஒன்று சேர்த்து அவருடைய மலைகளுக்கு மத்தியில் வைத்து நசுக்கி விடலாம் என்று சொல்லி அந்த மலக்குமார் அல்லாஹ்வுடைய உத்தரவை கூறி வருகிறார். ஆனால் ரஹ்மத்தான நபி அதை விரும்பவில்லை. இவர்கள் என்று சொன்னால் பின்னால் அவருடைய சமுதாயம் ஈமான் கொள்வார் என்று சொல்லி அந்த மலக்குமாரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மலக்குமார் இயற்கை மனிதரை விட பன்மடங்கு அதிக சக்தி உடையவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்தெல்லாம் மலக்குமாரை பற்றி பேசுகிறோம். அதை தொடர்ந்து அன்பிற்குரிய சொல் சூரா ஃபாத்திர் மாஷா அல்லாஹ் மிகவும் அழகான ஒரு வசனம், நிறைய படிப்பினை நிறைந்த வசனம். அதில் ஒரு படிப்பினை சூரா ஃபாத்திருடைய கடைசி இடத்துல நாம் பார்க்கலாம். 45வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், வலவு யுஆஃபிதுல்லாஹு அன்-நாஸ பிமா கஸபு மா தரக அலா ظهرها من دابة. அல்லாஹ் சொல்கிறான், ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பூமியில் இருப்பான்னு சொன்னா நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில் இருக்கிற இந்த மனிதர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால், வலவு யுஆஃபிதுல்லாஹ் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக இவர்களை எல்லாம் பிடிக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் மா தரக அலா ظهرها من دابة, இந்த பூமியில் எந்த உயிரும் மிஞ்சாது, இந்த பூமியில் எந்த உயிரும் மிஞ்சாது. வலாக்கின் யுஅஃபிருஹும் இலா அஜலின் முஸம்மா, ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான், சில காலகட்டத்திற்கு அவர்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறான், சில நேரங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கருணையும் பேசப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பிடியும் பேசப்படுகிறது, இரண்டும் சேர்த்து பேசப்படுவது அரசம். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர் செய்வதை பாவத்தின் காரணமாக ஒருவேளை திடீரென்று அல்லாஹ் பிடித்து விட்டான், எல்லோரும் பாவம் செய்கிறார், எல்லோரும் பிடிக்கும் என்று சொல்லி முழு உலகத்தையும் அல்லாஹ் அதாவை பிடிக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் அந்த அதாப் எப்படி கடுமையாக இருக்கும், கடைசியில் அதாப் முடிந்த பிறகு பூமியில் நடப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார், உயிரினம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இறைவனுடைய பிடி கடுமையாக இருக்கும். ஆனால் வெறும் கடுமை மட்டும் இறைவனுடைய தன்மை கிடையாது, கருணை எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு இறைவனுடைய இரக்கமும் இருக்கிறது. சில காலகட்டத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவருக்கு நேர அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட மௌத் இருக்கும், இது தனிப்பட்ட நேரம், பொதுவான நேரம் என்று சொன்னா பொதுவான கியாமத், இப்படி நேரங்களை எல்லாம் பிரித்து வைத்திருக்கான். அந்தந்த நேரம் வந்த பிறகுதான் அவர்கள் விசாரணை, அதற்கு முன்பாக அழிவுகள் கிடையாது. இந்த உலகத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கான். வகுலில் ஹக்கு மின் ரப்பிக்கும் ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். நபியே, நீங்கள் சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள், பூமி விசாலமானது, யாருக்கு வேண்டுமோ சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள், யாருக்கு வேண்டுமோ நிராகரிப்பார்கள். எனவே அல்லாஹ் ஃப்ரீயான ஒரு நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கான், ஃபுல்லான ஃப்ரீடம் கொடுத்திருக்கான்.
இந்த ஃப்ரீடமை பயன்படுத்தி யார் நேர்வழி பெறுகிறார்களோ மறுமையில் நலனை காண்டு கொள்வார்கள். யார் இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி பாவங்களை செய்கிறார்களோ அவர்களும் அவருடைய என்ன விஷயத்தை செய்தார்களோ அதனை அவர்கள் கண்டு கொள்வார்கள். ஆக மொத்தம் அல்லாஹ் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கார், எல்லா விதமான சுதந்திரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் மறுமையில் இந்த அளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயாக இருக்கிறோமோ மறுமையில் அந்த அளவுக்கு கடுமையான விசாரணை இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அதே போன்ற அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா அல் ஃபாத்திர் முடிக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக குர்ஆனுடைய வரிசையில் பதிவாகிறது சூரா யாசின். சூரா ஃபாத்திர் முடிக்கப்பட்டு சூரா யாசின் தொடங்கப்படுகிறது. இந்த சூரா யாசின் நாம் பார்க்கிறோம், யாசின் என்று சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை வரும், யாசின் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வரும். இந்த வார்த்தை போன்று பல வார்த்தைகள் குர்ஆனில் நாம் பார்த்தது உண்டு. உதாரணமாக அலிஃப் லாம் மீம் பார்த்திருப்போம், அலிஃப் லாம் மீம் ஸாத் பார்த்திருப்போம். இது 4 வார்த்தை, 5 வார்த்தை இருக்கு. காஃப் யா ஐன் ஸாத் ஐன் ஸாத் இருக்கிறது, 5 வார்த்தைகள் இருக்கிறது. தாஹா இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வருமே. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஹுரூஃபுல் முகத்தாத் என்று அரபியில் சொல்வாங்க. ஹுரூஃபுல் முகத்தாத் அறுபட்ட வார்த்தைகள் என்று சொல்லப்படும். இந்த அறுபட்ட வார்த்தைகள் எல்லாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது, ஆனால் அர்த்தம் நமக்கு தெரியாது, அர்த்தம் நமக்கு சொல்லப்படவில்லை. இந்த சமுதாயத்தில் சொல்லப்படவில்லை, ஆனால் அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் அர்த்தம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டான். இப்படி இருக்கையில் இது எதற்காக இறக்கப்பட்டது என்பதை பல கருத்துக்கள் இருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் இந்த காஃபிர்கள் எல்லாம் தன்னைதான், மக்காவுடைய காஃபிர்கள் தன்னைதான் அரபியில் ரொம்ப பெரிய புலவர்கள், அரபியில் சுத்தமான அரபி எங்களுக்கு தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். எனவே உங்களை விட சுத்தமான அரபி குர்ஆன் பேசும், அது இறைவன் பேசுவான். அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு வார்த்தை தான் இப்படிப்பட்ட ஹுரூஃபுல் முகத்தாத், அலிஃப் லாம் மீம் யாசின் போன்ற வார்த்தைகள். எனவே உங்களை விட சுத்தமான மொழி குர்ஆன் பேசும் என்பதை நிரூபிப்பதற்காக இது ஒன்று. இதே போன்று இந்த காஃபிர்கள் அலட்சியமாக இருக்கும்போது குர்ஆன் ஓதப்பட்டால் இவர்கள் உடனே திரும்பி பார்க்க மாட்டார். ஆனால் திடீர் அலிஃப் லாம் மீம் அல்லது அலிஃப் லாம் ரா இப்படி வித்தியாசமான வார்த்தையை சொன்னோம் என்று சொன்னால் திடீரென்று அவருடைய கவனங்கள் திரும்பும், திடீரென்று அவருடைய கவனங்கள் திரும்பும். இதற்கென்ன அர்த்தம் என்று சொல்லி ஆச்சரியமாக அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்புவார்கள். இதற்காக அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இப்படிப்பட்ட வார்த்தை வந்தது என்று சொல்லி பலதரமான கருத்துகள் இருக்கிறது, பலதரமான கருத்துகள் இருக்கிறது. ஆனால் எதுவும் ஹதீஸ் ரீதியாக வரக்கூடிய கருத்து கிடையாது. உலமாக்கள் ஒரு உபதேசம் அடிப்படையில் தஃசீருடைய புத்தகத்தில் இதெல்லாம் எழுதுவார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் அடிப்படையில் பார்க்கும்போது இதற்கு அர்த்தம் உண்டு, ஆனால் அல்லாஹ் நமக்கு காண்பிக்கவில்லை. அர்த்தம் நமக்கு காண்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் இதையெல்லாம் பேராக வைக்கக்கூடாது, இதையெல்லாம் பேராக வைக்கக்கூடாது. உம்மத்தில் பல வருடங்கள் கழித்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவாஜ், இது ஒரு கல்ச்சராக ஆகிவிட்டது. ஹுரூஃபுல் முகத்தாத்தும் பேராக வைப்பார்கள், தாஹா என்று வைத்திருவார்கள், யாசிர் என்று வைப்பார்கள். அதெல்லாம் பிழையான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்த விஷயம் என்ன? அர்த்தமுள்ள பெயர்களை தான் ரசூல் மிகவும் விரும்புவார்கள், மிகவும் விரும்புவார்கள். சுலாகாலத்தில் புதுசாக ஈமான் கொண்ட எத்தனை சஹாபாக்கள் எப்படி இருக்கிறார்கள், அர்த்தமற்ற பெயர் வைத்திருப்பார்கள் அல்லது தவறான அர்த்தம் இருக்கக்கூடிய பெயர்கள் வைத்திருப்பார்கள். அந்த பெயர்கள் ரசூல் என்ன சொன்னார்கள், மாத்துங்கள் என்று சொன்னார்கள். நிறைய நபிகளுக்கு ரசூல் புது பெயர் வைத்திருக்கிறார். இப்படி தவறான அர்த்தம் இருக்கக்கூடிய பெயர்லாம் ரசூல் மாத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அர்த்தமற்ற பெயர்கள், தவறான அர்த்தம் இருக்கக்கூடிய பெயர்கள் இதெல்லாம் வைப்பது தவறு. சிந்தித்து பார்க்கணும் என்று சொன்னால் தாஹா யாசின் என்ற பெயர் வைக்கிறோம், அலிஃப் லாம் மீம் என்று யாருக்கா பெயர் வைக்குமா? முடியாது. அலிஃப் லாம் மீம் எப்படி வைக்க முடியாதோ அந்த மாதிரி யாசினும் தாஹா இப்படிப்பட்ட பெயர்களும் வைக்க முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் அர்த்தமற்ற பெயர்கள். ஹதீஸ் நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன அஹப்ப இஸ்மல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த, அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய 2 பெயர்கள் என்று சொன்னால் அது அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் இந்த 2 பெயர்கள் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய, மிகவும் விரும்பக்கூடிய. சவுதி அரேபிய ஒரு மார்க்கத்தினுடைய வீடுகளில் நாம் பார்ப்போம், அவர் கிட்டத்தட்ட 6 அல்லது 7 ஆண் பிள்ளைகள், 6 அல்லது 7 ஆண் பிள்ளைகள். இந்த ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பெயர் தான் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் இந்த பெயர் தான் வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் சொன்னால் அப்துல்லா அவ்வல், அப்துல்லா சானி இப்படி சொல்லி இப்படி பெயர் வைக்கிறார். அப்துல்லா அவ்வல் என்று சொன்னால் முதலாவது அப்துல்லா, இரண்டாவது அப்துல்லா என்று சொல்லி இப்படிதான் பெயர் வைக்கிறார். ஆக மொத்தம் அரபியர்களில் வாழக்கூடிய அரபி மக்களே இந்த பெயர் தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய புதிய சமுதாயம் என்ன, புது விதமான பெயர்கள், யாரும் வைக்காத புது பெயர்கள் நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கவனம் இப்படி செய்கிறது. நம்முடைய கவனம் எப்போதும் ஹதீஸுடைய வழிகாட்டுதல் மூலியமாக இருக்கிறோம். அதுதான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஹைர் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா யாசின் சொல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை ஒரு படிப்பினை. அல்லாஹ் சூரா யாசினுடைய அதாவது 78வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم. அல்லாஹ் சொல்கிறான், وضرب لنا مثلا, அந்த ஒரு காஃபிர் நம்மிடத்தில் உதாரணத்தை காண்பிக்கிறான். وضرب لنا مثلا, அந்த ஒரு காஃபிர் நம்மிடத்தில் உதாரணங்களை பற்றி பேசுகிறான். ونسي خلقه, அவன் தன்னுடைய படைப்பை அவன் மறந்து விட்டான். قال من يحيي العظام وهي رميم, அவன் தன்னுடைய படைப்பையே மறந்து விட்டான். பிறகு அவன் சொல்கிறான், இந்த சாம்பலாக இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து எப்படி எலும்புகளை எல்லாம்
அல்லாஹ் உருவாக்குவான். சாம்பலாக கிடைக்கிறது இந்த எலும்புகளின் தோலையும் அல்லாஹ் எப்படி உருவாக்குவான் என்று சொல்லி இந்த காஃபிர் கேட்கிறான் என்று சொல்லி இறைவன் சூரா யாசீனோட கடைசி ஒரு சம்பவத்தை எல்லாம் பேசுவோம். இது என்னன்னு சொன்னால் தஃசீருக்கு 2 பெயர்கள் வருகிறது. முதலாவது பெயர் அதிகமான தஃசீர் அடிப்படையில் நாம் பெறும் உபை இப்னு ஹலஃப். உபை இப்னு ஹலஃப் இவன் காஃபிரில் மோசமான ஒரு நபர். இரண்டாவது ஆஸ் பின் வாயில். இந்த நபருடைய பேர் கொஞ்சம் கம்மியாக தான் வருகிறது. நிறைய தஃசீர்கள் உபை இப்னு ஹலஃப் உடைய பெயரை நாம் பார்க்கிறோம். இந்த உபை இப்னு ஹலஃப் என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறான். வந்த பிறகு அவன் பார்க்கிறான், அதாவது நெருப்பு மூட்டி அது அணைஞ்சு பல நேரமானால் எப்படி அந்த சாம்பல் துகுல் எல்லாம் வரும். இந்த சாம்பலை எடுத்து அவன் கேட்கிறான், இந்த விஷயம் இருக்கிறது, இந்த சாம்பல், இந்த சாம்பலிலிருந்து எலும்புகளை யார் படைப்பார் என்று அவன் கேட்கிறான். ரசூல் இடத்தில் இவன் தன்னை தானே அறிவுபூர்வமான கேள்வி என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது ரசூல் கேட்கப்படுகிறது, இந்த சாம்பலிலிருந்து எலும்புகளை எப்படி உருவாக்க முடியும்? நீங்கள் கயாமத் என்று சொல்கிறீர்கள், திரும்ப இன்னொரு முறை உடல் சேர்க்கப்படும் என்று சொல்கிறீர்கள், இந்த சாம்பலிலிருந்து யாராவது உருவாக்க முடியுமா? அவன் கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வனசிய ஹல்கா. அவன் தன்னுடைய படைப்பை மறந்துவிட்டான். அவன் தன்னுடைய படைப்பை மறந்தான். தன்னுடைய படைப்பை மறந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். பின்பு வரக்கூடிய வசனத்தை அல்லாஹ் சொல்வான், இந்த மனிதனை அவன் பேர இன்சான் அண்ணா ஹலக்னாஹு மின் நுத்ஃபா. மனிதன் நபியே, மனிதன் அவன் தன்னை தானே பார்க்க மாட்டானா? அந்த மனிதனை நாங்கள் மின் நுத்ஃபா, விந்து துளியிலிருந்து நாங்கள் படைத்தோம். விந்து நீர் துளியிலிருந்து நாங்கள் அவனை படைத்தோம். அப்படி இருக்கக்கூடிய மனிதன் சிறிய நீர் துளியா ஒரு காலத்தில் இருந்தான். நீர் துளியிலிருந்து இப்படிப்பட்ட திடமான மனிதனாக வந்தான். நீர் துளியிலிருந்து படைப்பதற்கு சக்தி படைத்த நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரை சாம்பலிலிருந்து படைப்பதற்கு சக்தி இல்லையா என்று சொல்லி இறைவன் கேட்கிறான். இந்த இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அடிப்பட்ட முட்டாளான கேள்விகளாக இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய பதில்கள் என்பது பெரிய விஞ்ஞானிகளும் மிக நேரம் யோசிக்க வைக்கக்கூடிய பதில்களாகும். அப்படிப்பட்ட பதில் தான் இறைவன் சொல்றோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் கேள்வி எழுப்புவீர்கள், ஆனால் கேள்வி கேட்பதற்கு முன்னால் வனசிய ஹல்கா, உங்களுடைய பிளாஷ்பேக், நீங்கள் எப்படி வந்தீர்கள் இதை நாம் மறந்துவிட்டீர்கள். மனிதன் எப்படி வந்தான்? ஒரு காலம் வரை அந்த மனிதனே இல்லை. ஆனால் திடீரென்று ஒரு நீர்த்துளி, அந்த நீர்த்துளி அல்லாஹ் குழந்தையாக மாற்றுகிறான். அது திடமான மனிதனாக அல்லாஹ் வளர்க்கிறான். இப்படி சின்ன நீர்த்துளி, அந்த நீர்த்துளி அதிலும் பல மில்லியன் கணக்கான சின்ன சின்ன நுண்ணுயிர்களில் ஒரு நுண்ணுயிர் தான் ஜெயிக்கும். அந்த ஒரு நுண்ணுயிர் ஜெயிக்கிற நுண்ணுயிர் தான் ஒரு குழந்தையாக உருவாகிறது. அதிலிருந்து ஒரு குழந்தை எடுக்கக்கூடிய நாம் சாம்பல் இருந்தோ அல்லது இல்லாத ஒரு விஷயத்துல திரும்ப உங்களை உயிர்ப்பிப்பது கஷ்டமா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்க, நபியே நீங்கள் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் முறை படைப்பது, முதல் முறை படைப்பது எனக்கு கடினம் இல்லை என்று சொன்னால் இரண்டாவது முறையும் கடினம் கிடையாது. இரண்டாவது முறையும் கடினம் கிடையாது. முதல் முறை படைக்கப்பட்டு நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவே எனக்கு கடினம் இல்லை சொன்னால் இரண்டாவது முறை கியாமத்திற்காக எழுப்பது என்பது கடினம் கிடையாது. இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இதை நாம் தாவா ரீதியாக பார்க்கிறது. குறிப்பாக பேர் முஸ்லிம் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது மறுமை சார்ந்த விஷயத்தை அவர் கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட பதில்களை நாம் சொன்னோம் என்று சொன்னால் மிகவும் ஆதாரபூர்வமான, இன்னும் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் மிக ஈஸியாக போய் சேரக்கூடிய வழிகளாக இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். சூரா யாசீனுடைய படிப்பினை முடிந்து சூரா ஸாஃபாத் தொடங்கப்படுகிறது. ஸாஃபாத் என்று சொன்னால் இந்த ஸாஃபாத் என்ற பெயரிலே சஃப் என்ற ஒரு அர்த்தம் வருகிறது. ஸாஃபாத் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், சஃப் சஃபாக நிற்கக்கூடிய மலக்குமார்கள், சஃப் சஃபாக அணிவகுத்து நிற்பார்களே, இப்படி நிற்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் மலக்குமார்கள் மீது சத்தியம் செய்கிறார். இந்த மலக்குமார்கள் சத்தியம் செய்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? தௌஹீதோட நிறைய விஷயங்கள் பேசுகிறான். சூரா ஸாஃபாத், அதற்கு பின்பாக சூரா ஸாத் வரும். இந்த இரண்டு சூறாக்கள் இப்படி இருக்கு. இந்த இரண்டு சூறாக்களில் நிறைய நபிமாருடைய வரலாறை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இப்படி சூரா ஸாஃபாத்துடைய 144 வசனம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வரும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நிறைய நபிமார்கள் பற்றி அல்லாஹ் பேசுறான். அது நடுவில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அல்லாஹ் பேசுறான். இதெல்லாம் சூரா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சுருக்கமாக பார்த்திருப்போம். இந்த இடத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு குறிப்பை இறைவன் பேசுகிறான். அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அவர்கள் மறுத்து விடுவார்கள், அல்லாஹ்வை மறுத்து விடுவார்கள். இப்பொழுது ஒரு கட்டம் தாண்டி நபிமார்கள் ஒரு சின்ன நேரம் இருக்கும், நேரம் வரை தாவா செய்யணும், அது முடிந்துவிட்டு அதுபடி இவர் ஈமான் கொள்ளவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டார்கள். அல்லாஹ் காஃபிர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். இப்பொழுது இவருடைய சமுதாயத்துக்கு அழிவு தீர்மானமாகிவிட்டது. அழிவு தீர்மானமாகிவிட்டது. தீர்மானமாகிவிட்டது சொன்னால் எல்லாமே வழிமுறைப்படி தான் நடக்க வேண்டும். அழிவு என்று சொல்லிவிட்டால் உடனே நபிமார்கள் அவர் மேல் ஈமான் கொண்டவர்கள் அங்கே செல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகுதான் நபிமார்கள் வெளியே செல்வார்கள். அந்த நபிமார்கள் அவர் மீது ஈமான் கொண்டவர் வெளியே சென்றால்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து அழிவுகள் ஏற்படும். இதுதான் வழிமுறை. லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திலும் அது எந்த காலை பொழுது அவர்கள் வந்தது, காலை பொழுது, இந்த காலை பொழுது அவர்கள் அதான் வருவதற்கு முந்தைய நாளே அந்த மலக்குமார்கள் மூலியமாக லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்பட்டு விட்டது, உங்களுடைய சமுதாயம் அழிக்கப்படும் என்று சொல்லி
சொல்லப்பட்ட பிறகு ராத்திரியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட மக்களுடன் சொற்பமான நபர்களுடன் அவருடைய குடும்பத்தாரும் வெளியேறி விடுகிறார். இப்படி அல்லாஹ் சொன்ன பிறகு நபிமார்கள் வெளியேறணும், இது பொதுவான கட்டளை. ஆனால் இந்த இடத்துல சின்ன கவனக்குறை, இது பாவம் என்று சொல்றவர் பயன் சொல்றார், பாவம் என்று சொல்றார். நபிமாருடைய விஷயத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்துகிறார். இந்த இடத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் அங்கிருந்து வெளியேறி விடுகிறார். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டது, ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு, குர்ஆனே அவசரம் என்ற வார்த்தை சொல்கிறது, அதான் நம்ம சொல்றது பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால் சமுதாயத்துக்கு வெளியே வந்திருக்கிறார். சமுதாயத்தில் வெளியே வந்து கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவசரமான விஷயம் என்பது இறைவனுக்கு பிடிக்கவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை. உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் மூலியமாக, சில தஃசீரத்தில் திமிங்கலம் என்று சொல்லப்படுகிறது, அல்லாஹ் ஆனால் மிகப்பெரிய ஒரு மீன் மூலியமாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மீனுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை அந்த கப்பலில் தள்ளி விட்டு திரு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை முழுக வேண்டும், அப்படி உயிருடன் மெல்லாமல் உயிருடன் விழுங்கி விட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த மிகப்பெரிய மீனுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மீன் மூலமாக விழுங்கப்படுகிறார். ஆனால் இதற்கு மத்தியில் யூனுஸ் வெளியே சென்ற பிறகு சில நல்ல நபர்கள் மூலமாக தாவா செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் பகவான் திரும்பி விடுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் திரும்பி விடுகிறார்கள், தௌபா செய்கிறார்கள் சொன்னால் அதாவது தள்ளி வைக்கப்படுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் செய்த சின்ன கவனக்குறையின் காரணமாக அந்த மீன் மூலமாக விழுங்கப்படக்கூடிய இந்த சம்பவத்தை இறைவன் சொல்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இவர்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இல்லை என்று சொன்னால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்பவராக இல்லை என்று சொன்னால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடிய நபர்களாக இல்லை என்று சொன்னால் கியாமத் வரை மீனுடைய வயிற்றில் தங்கி இருப்பார்கள். தஸ்பீஹ் செய்ததன் காரணமாக இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லி என்ன சொல்றாங்க. அவர் செய்த தஸ்பீஹ் என்ன? இந்த தஸ்பீஹ் என்ன செய்கிறார்கள், அவர் செய்கிறார்கள். இந்த தஃசீர் அடிப்படையில் 40 நாட்கள் வருகிறது. 40 நாட்கள் மீனுடைய வயிற்றில் தங்குகிறார்கள். 40 நாட்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, அல்லாஹ் வணக்கத்தை தருகிற உன்னை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ மிகவும் பரிசுத்தமானவன். இன்னி குந்துமே நல்லாலே, நிச்சயமாக நான் தான் அநியாயக்காரன் என்று சொல்லி இவர் பிரார்த்தனை செய்கிறார். அதாவது ஒரு துஆவுடைய வழிமுறை, துஆவுடைய ஒரு ஒழுக்கம் என்ன சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய சக்தி, நம்முடைய தியாகங்கள் இதெல்லாம் சொல்லி காண்பிக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வளவு கீர்த்தனமான நபர்களோ அவ்வளவு கீர்த்தனமாக சொல்லி காண்பிக்கணும். யா அல்லாஹ், நீ இல்லை என்று சொன்னால், உன்னோட உதவி இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகவும் இறங்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே அன்தும் ஃபுகரா இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஃபுகரா, யாசகர்கள். அல்லாஹ் நம்மை பார்த்து யாசகர்கள் என்று சொல்கிறான். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில் யாசகர்கள். அல்லாஹ்விடத்தில் யாசகம் கேட்பது மிக உயர்ந்த விஷயம். எனவே அப்படிப்பட்ட யாசகர்களாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நபியாக செய்கிறார்கள். ஒரு நபியாக அவர்களிடம் தாவா செய்தவர், அவர் நன்மையில் உயர்ந்தவர், இறை செய்தி வரக்கூடியவர். அப்படி இருந்தும் என்ன சொல்றாங்க, இன்னி குந்துமே நம்பாங்க, நாம் தான் அநியாயக்காரன், நீ பரிசுத்தமானவன், எனவே என்னை மன்னித்து விட சொல்லி இப்படிப்பட்ட பிரார்த்தனை அவர்கள் 40 நாள் செய்கிறார்கள். 40 நாள் செய்த பிறகு அந்த பிரார்த்தனை மூலமாக அவர் வெளியேற்றப்படுகிறார்கள். இதுதான் உலமாக்கள் சொல்வார்கள், தனிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடுமையான சோதனை வரும் என்று சொன்னால் அவர் மீது கடமை அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். என்ன zikr நமக்கு தெரியுமோ அந்த zikரை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா இந்த zikரின் மூலமா பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் என்ன தவறு செய்திருப்போம் அல்லாஹ் மிக ஈஸியாக மன்னித்துடுவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் தேர்ந்தெடுத்த இபாதத் தஸ்பீஹ், அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவது. அந்த இபாதத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்து சுயமாக தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். நபிமார்கள் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு செல்லும் இறை செய்கிறார். எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரொம்ப கடுமையான சோதனை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம். அதே சமயத்தில் நம்பிற்குரிய சகோதரிகள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாறு வந்து அல்லாஹ் சொல்கிறான், தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மீனுடைய வயிற்றில் கியாமத் வரை இருந்திருப்பார்கள் என்று இறைவன் சொல்கிறான். இந்த இடத்தை வைத்துதான் உலமாக்கள் சொல்கிறார்கள், அதாவது அவர்கள் 40 நாள் வரை அல்லாஹ் அந்த வயிற்றை வைத்து தஸ்பீஹ் செய்ய வைத்தானே, இது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிக்மத் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால் உடனே அது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எல்லா பிரார்த்தனையும் எதிர்பார்க்க கூடாது. ஆசைப்படலாம், நடக்கும் என்று ஆசைப்படலாம், ஆனால் எதிர்பார்ப்புகள் உட்காரக்கூடாது. ஒருவேளை கை தூக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் நபிமார்கள் முதலாக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் நபிமாரோட நிறைய வரலாறு பார்க்கும், நபிமாரோட பிரார்த்தனை எவ்வளவு நாட்கள் கழித்து சுப்ஹானல்லாஹ் நிறைவேற்றப்படுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் தள்ளி வைக்கப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பார்க்கும், சுப்ஹானல்லாஹ்
இப்ராஹிம் பிள்ளை கேட்கிறார்கள், முதுமையில் பிள்ளை கேட்கிறார். இஸ்மாயில் முதுமையில் தான் பிறப்பார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு இதே நிலைமை தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்னி வஹனல் அன் வஸ்தால ரசூ ஷைபா. அவர் சொல்கிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, வீக்காகி விட்டது, முடியெல்லாம் நரைத்து விட்டது, அந்த அளவுக்கு முதுமையில் வந்து விட்டேன். வலியா உன் தரப்பு ஒரு பிள்ளை தான் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவ்வளவு வருடம் துவா கேட்கிறார்கள். வயசாகும் வரை, தாத்தா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முதுமையுடைய வயது வரை துவா செய்கிறார். அதுவரை பிரார்த்தனை அல்லாஹ் தலைவிடுறார். அதுக்கு பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுக்கிறார். நம்ம அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஆட்சி இருந்தார்கள். எல்லாத்துக்கும் ஒரு சோதனை, சோதிக்கப்பட்டார்கள். கடுமையான நோய். தஃசீர் பார்க்கும் சுப்ஹானல்லாஹ், அந்த நோயின் காரணமாக உடலில் பூச்சிகள் எல்லாம் வந்து விட்டது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு நோய். அனைத்தும் அவருடைய ஆட்சி, அனைத்து பொருளாதாரத்திலே எல்லாரும் கைவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் துவா செய்து கொண்டே இருக்கார். அவர் எப்போ செய்த துவா பல வருடங்கள் கழித்து அல்லாஹ் என்ன செய்வார், நோயோட நிவாரணத்தை தருகிறார். இப்படி நபிமாருடைய வரலாறு, எல்லா வரலாறு பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் நமக்கு என்ன தெரிகிறது சொன்னால், அவர் பிரார்த்தனை ஒரு திசையில் கேட்டிருப்பார்கள், அல்லாஹ் இன்னொரு திசையில் அதை என்ன செய்திருப்பான், பல காலங்களுக்கு அடுத்து அது குபூல் செய்திருப்பான். இப்படிப்பட்ட சில துவாக்களும் இருக்கு நபிமாரோட வரலாறு. அது உடனே அல்லாஹ் குபூல் செய்திருந்தான். ஆனால் அதிகமான இடத்தில் பார்க்கும்போது அல்லாஹ் துவாக்களை லேட் ஆகிறான். ஏன்னு சொன்னால் அந்த ஹிக்மத் நமக்கு புரியாது. காலங்களுடைய விஷயங்கள், எதிர்காலுடைய சம்பவம் எதுவுமே நமக்கு புரியாது. நமக்கு என்ன, நம்முடைய ஆசைகளை கேட்கணும். ஆனால் அதை சரியாக தர்த்தீபாக முழுவதுமாக சீராக எப்படி நடத்த வேண்டும், இது எல்லாம் இறைவனுக்கு தெரியும். எனவே எதிர்காலத்தை கருத்தில் வைத்தவாறு நம்முடைய துவாக்களை எப்பொழுது அதை குபூல் செய்ய வேண்டும் என்பதை இது இறைவனுடைய கையில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கடமை என்ன, தினந்தோறும் இடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கு. தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். துவாக்களை விடவே கூடாது. ஒரு மனிதன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் துவாவை விட்டு விட்டான் சொன்னால் அவன் இப்படிப்பட்ட நிலைமை விடுகிறான். ஏன் குபூல் செய்ய மாட்டேங்கிறானே என்று சொல்லி அவன் துவா விடுகிறான் சொன்னால் உலமாக்கள் சொல்கிறார்கள், இவன் விடுவதற்கு காரணமாக இவனுக்கு பாவம் எழுதப்படலாம். என்று சொன்னால் இவன் அல்லாஹ் மீது நிராசை அடைந்து விட்டான். இறைவன் உதவ மாட்டேங்கிறானே என்று சொல்லக்கூடிய நிலைமையில் போட்டு விட்டான். இறைவன் நிராசை கொள்வது பெரும்பாவமே ஒரு பாவம். நமக்கு உதவி வரமாட்டேன் என்று சொல்லி தயாராக சோர்ந்து உட்கார்வது இருக்கிறது சட்டம் அடிப்படை பார்த்து இது பெரும்பாவம். எனவே துவாக்கள் என்பது, குறிப்பிட்ட பிரார்த்தனை என்பது தொடர்ந்து தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சூரா சாஃபாத்துடைய இந்த சம்பவங்களை நமக்கு சொல்லி தருகிறது. துவா என்பது ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய கேடை, ஒரு கேடை. இப்படிப்பட்ட கேடை என்பது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட அதை நாம் வீணாக்குறோம் என்று சொன்னால் நிச்சயமா கை செய்தால் நம்ம இடத்துல இருக்கிறது. எனவே துவாக்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கு. கடைசியாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், சூரா சாஃபாத் முடிக்கப்பட்டு அடுத்தாக தொடங்குகிறது சூரா அஸ்ஸாத். சூரா சாதிலும் நிறைய நபிமார்களுடைய வரலாறு பேசப்படுகிறது. அதில் மையமாக மிக முக்கியமாக பேசப்படுவது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறுடைய ஒரு பங்கை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 24வது இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இதற்கு முன்னால் பார்த்திருப்போம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஆட்சி அதிகாரம் இருந்தது. இந்த ஆட்சி அதிகாரத்தின் காரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் சொன்னால், ஒரு நாள் அதாவது தீர்ப்பை எல்லாம் முடித்துவிட்டு, மக்களுக்கு தீர்ப்பு எல்லாம் முடித்துவிட்டு அவர் தொழுது கொண்டிருக்கார். அவருக்கு என்று நேரம் தனிப்பட்ட தொழக்கூடிய இடம் இருக்கும். இந்த தொழக்கூடிய இடத்தில் அவர்கள் தொழுது கொண்டிருக்காங்க. தொழுது கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று 2 சகோதரர்கள் நுழைந்து விட்டார்கள். இந்த நுழையக்கூடிய சகோதரர்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன என்று சொன்னால், அவர்களில் ஒரு நபர் இருக்கிறார். ஒரு சகோதரத்தில் 99 செம்மறி ஆடுகள் இருக்கிறது. இன்னொரு சகோதரத்தில் ஒரே ஒரு செம்மறி ஆடு இருக்கிறது. யாருக்கு 99 ஆடு இருக்கிறதோ அவர் சொல்கிறார், உன்னிடத்து ஒன்றுதான் இருக்கிறது, அதை என்னிடத்தும் கொடுத்து விடு. ஒன்றை வைத்து என்ன செய்வது, அது பெருசாக எதுவும் லாபம் ஈட்ட முடியாது. எனவே அந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லி இந்த நபர் என்ன செய்கிறார், அவர் கேட்கிறார். அந்த சகோதரர் கேட்கிறார். இந்த ஒன்றை கேட்டு தொல்லை செய்கிறார் என்று சொல்லி இந்த சகோதரர் மத்தியில் இந்த சண்டையை தீர்ப்பதற்காக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த வழக்கு எடுத்து வரப்படுகிறது. இந்த வழக்கு எடுத்து வந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவர் தீர்ப்பு வழங்குகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த முறையில் தீர்ப்பு வழங்குகிறார். இந்த தீர்ப்பு என்ன வழங்கினார்கள் இது இந்த இடத்துக்கு முக்கியம் கிடையாது. இந்த இடத்துல குர்ஆன் முக்கியமாக என்ன பேசுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், வதன்ன தாவூத் அன்னமா ஃபதன்னா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறார்கள் அன்னமா ஃபதன்னா, அவர்கள் சோதனையில் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு சோதனையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் நினைக்கிறார்கள். ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, அந்த சோதனை கருதி உடனே அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். வஹர்ர ராபியஹு அனா, பிறகு உடனே அவர் என்ன செய்தார், ருக்கு செய்து அல்லாஹ் பக்கம் திரும்பி விட்டார். இந்த இடத்துல ருக்கு என்று சொன்னால் சஜிதா, அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்புக்காக தேடக்கூடிய சஜிதா இருக்கிறது. அதாவது ருக்கு என்று சொல்லி முழு தொழுகையும்
அடையாளப்படுத்தப்படும். 2 ரக்காத் தொழுது அந்த சஜ்தாவில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறார். அதாவது இந்த இடத்துல என்ன சம்பவம் என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 2 சகோதரர் சண்டை போட்டு வருகிறார்கள். இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறார். தீர்த்து வைக்கும் பொழுது அதாவது அவர் நினைத்துக் கொள்கிறார்கள் என்னது அன்னமா பத்தனாவு, இது ஒரு சோதனை என்று நினைக்கிறார்கள். இது ஒரு சோதனை என்று நினைக்கிறார்கள் சொன்னால் முஃபஸ்ஸிர்கள் விளக்கிறார்கள், அவர்கள் தீர்ப்பு வழங்கும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு திடீரென்று அவர் சோதிக்கப்படுகிறோம் என்று ஞாபகம் வருகிறது. அப்படி என்று சொன்னால் அவர்கள் இதற்கு முன்னால் செய்த ஒரு தவறு அவர்கள் ஞாபகம் வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் செய்த ஒரு தவறு ஞாபகம் வருகிறது. தவறு ஞாபகம் வந்த பிறகு உடனே சிந்திக்கிறார்கள், அதாவது இந்த காலத்தில் ஒரு தவறை நான் செய்து விட்டேனே, இந்த தவறை ஞாபகப்படுத்துவதற்கு இவர்கள் அல்லாஹ் இங்கு அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே ஒரு சோதனை, எனவே இது ஒரு சோதனை. சோதனை எப்படி கையாள வேண்டும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். எனவே ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, அல்லாஹ்விற்கு பாவ மன்னிப்பு தேடுவதாக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் என்ன செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். பாவ மன்னிப்பு தேடுகிறார். முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த நபியாகப்படுவதற்கு முன்னால் சில காலகட்டத்தில் ஏதாவது தவறுகளை செய்திருக்கலாம், கவனக்குறைவான சில தவறுகளை செய்திருக்கலாம். அது தவறு செய்த உடனே அவர் மறந்திருக்கலாம், அல்லது அலட்சியமானதை செய்திருக்கலாம். அல்லாஹ் என்ன செய்யறான் சொன்னால் ஞாபகம் ஊட்டுகிறான். என்ன செய்யறான், ஞாபகம் ஊட்டுகிறான். இந்த 2 அண்ணன் தம்பியோட சண்டை மூலியமா ஞாபகம் ஊட்டிய பிறகு இது ஒரு சோதனை, அல்லாஹ் ஞாபகம் ஊட்டி சோதிக்கிறான், நான் என்ன செய்யறேன்னு சொல்லி உடனே அல்லாஹ்வுக்கு நான் அன்பு செய்த தவறுக்காக பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லி அவர்கள் பாவ மன்னிப்பு தேட ஆரம்பிக்கிறார்கள். இந்த உலமாக்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் சொன்னால் முழுவதுமாக இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் பாவத்தை கழிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் கழித்துக் கொண்டே இருப்பான். நாம் தொழுகிறோம், ஒது செய்கிறோம், அல்லாஹ்வை zikr செய்கிறோம், எல்லா விதத்திலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், பாவத்தை மன்னித்துக் கொண்டே வருகிறான். ஆனால் சில பாவங்கள் இப்படி இருக்கும், அது அல்லாஹ்விடம் கையேந்தி முறையிட்டு அழுது மன்னிப்பு கேட்கக்கூடிய சில பாவங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் நடந்தது போன்று அல்லாஹ் என்ன செய்வான், ஞாபகப்படுத்துவான். சம்பந்தமே இருக்காது. நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், அந்த சூழ்நிலைகளுக்கும் இந்த நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. திடீரென்று ஞாபகம், பழைய காலத்துடைய ஏதாவது ஒரு தவறுகள் ஏதாவது செய்து திடீரென்று ஞாபகம், வல்லாஹி நமக்கு புரியாது ஏன் இது ஞாபகம் சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் ஞாபகப்படுத்தான். அன்றைய ஒரு நாள் நீ வாதா இந்த உலகத்துக்கு இப்படி பேசினாய், இப்படி நடந்தாய், அதை ஞாபகம் உண்டு. அதுல என்ன தவறுகள் இருக்கு, ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுன்னு சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒரு தவறை என்ன செய்வான், அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான். இப்படி அல்லாஹ் ஞாபகப்படுத்தாது, அல்லாஹ் ஞாபகப்படுத்துவது மிகப்பெரிய கைருடைய ஒரு அடையாளம். உடனே பாவ மன்னிப்பு தேட சொன்னால் அல்லாஹ் விரும்புகிறான், என்னுடைய அடியான் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடி திரும்ப வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் விரும்புகிறான். இதன் காரணமாக பழைய காலத்தில் நடந்த சில விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்வான், ஞாபகப்படுத்துவான். இந்த இடத்தில் பனி இஸ்ராயேலுடைய சில அறிவிப்புகள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், யூதர் தரப்பிலிருந்து இட்டு கட்டப்பட்ட நிறைய செய்திகள் வரும் இந்த நேரத்தில். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன தவறை அவர்கள் செய்தார்கள், என்ன தவறை எல்லாம் ஞாபகம் கூட்டினான், இது பொறுத்தவரை மறைக்கப்பட்டது. எந்த தஃசீரும் சஹாபாக்களுடைய எந்த ஒரு செய்தி வரவில்லை. ஆனால் இந்த யூதர்கள் சொல்லக்கூடிய இந்த பனி இஸ்ராயேல் அறிவிப்புகளை பற்றி பார்க்கும்போது தவறான செய்திகள். இந்த பனி இஸ்ராயேல் எப்பொழுதும் இறைவனுக்கு மதிக்க மாட்டார்கள், நபிமாரும் மதிக்க மாட்டார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சொற்பமான நபர்கள் அவர்கள் பெரும்பாலான நபர்கள் மதிக்காத கூட்டமாக இருந்தார்கள். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி என்று கூட பார்க்காமல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த இந்த தவறு என்பது இவ்வாறு என்று சொல்லி மிக மோசமான பல விதமான தவறான கருத்துக்களை என்ன சொல்கிறார்கள், இதெல்லாம் சொல்லுவார்கள். குறிப்பாக இந்த வசனம் வரும் குர்ஆனில் கூட இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்லி பல காலத்தில் பல விதமான தவறான தஃசீர் என்றெல்லாம் இந்த பனி இஸ்ராயேல் யூதர் சேர்ந்த நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அது என்ன தப்பு என்பதை மறைத்து வைக்கப்பட்டது. என்ன தவறு இவர் கவனக்குறைவாக செய்திருந்தார் என்று சொல்லி அது மறைக்கப்பட்டது. எந்த தவறும் எந்த தஃசீரும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு தவறை அவர்கள் நினைத்தார்கள், அதற்குரிய இறைவனை நினைத்து உடனே இருப்பமாக திரும்பினார்கள் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்ளும். எனவே இதன் ஊடாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய இந்த தன்மை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது ஒற்றைப்படையில் கடைசி 10 நுழைந்துவிட்டோம். இந்த கடைசி பத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்விடத்தில் இந்த கடைசி பத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பித்தார்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படிப்பட்ட துஆ என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நிச்சயமாக நீயே மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், மன்னிப்பன் மட்டும் கிடையாது மன்னிப்பை தேடுவதை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை அதிகமாக நீங்கள் இந்த கடைசி 10 இரவு சொல்லுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த இரவுகளில் இந்த துஆவை அதிகமாக செய்ய வேண்டும். முழுக்க மன்னிப்புடைய வார்த்தைகள் நிறைய வாழ்க்கையுடைய பல கட்டங்களை கடந்து வந்திருப்போம், நிறைய தவறுகளை செய்திருப்போம், அறியாமல் அவ்வளவு பெரிய தவறுகள், அந்த தவறுக்காக இறைப்படுத்தால் கடுமையாக படுத்துவோம். அப்படிப்பட்ட தவறுலாம் கடந்து வந்திருக்கான். எனவே இந்த இரவுகள் ஒரு நல்ல இரவு என்று நினைத்து இப்படிப்பட்ட துஆவை நாம் முந்திக் கொள்ள வேண்டும். இன்னும் அது தவறாமல் இருக்கக்கூடிய இரவு தொழில் இன்ஷா அல்லாஹ் நாம் கலந்து கொண்டு
அல்லாஹ் பக்கமாக விரைக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் அனைத்து நசீப் செய்வானாக. வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும்.